ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த ஆச்சரியமான விஷயம் வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் சூரிய பகவானே சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் ஆவணி மாதம். சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறக்கூடிய இந்த மாதத்தில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே அது நல்ல ஒரு பலனை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால தான் இந்த மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவணி மாதம் அப்படிங்கிறது வழிபாட்டுக்கும் கொண்டாட்டத்துக்கும் பெயர் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை அப்படின்னு அகத்திய மாமுனியே சொல்லியிருக்காரு. அப்படி தமிழ் மாதத்தில் 5வது மாதமாக வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் கேரளாவில் முதல் மாதமாக கொண்டாடப்படுது. அது அற்புதமான நன்மையை தரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறீங்க அப்படின்றத வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எப்பவுமே உங்கள் சொல்லும் செயலும் சுத்தமாக இருக்கும். யாருக்குமே எந்த ஒரு தீமையும் நினைக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் பல விஷயத்தை விட்டு கொடுத்து எல்லோரையுமே வாழ வச்சவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஆமாங்க, எப்பவுமே தனக்கு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்க மாட்டீங்க. தன்னை சார்ந்தவங்களுக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக மட்டுமே யோசித்து வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ரிஷபராசி தான். ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாப்பிட்றதுக்கு வாங்கினா கூட சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே அதை பகிர்ந்து கொடுத்துட்டு தனக்கு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, ஆனால் எல்லோருக்குமே தருவீங்க. இது ஒரு சின்ன விஷயந்தான். வாழ்க்கையை கூட தியாகம் செய்கிறதுக்கு தயங்காத நபர்கள் அப்படின்னு சொன்னால் அது ரிஷபராசிக்காரங்க நீங்கள் தான். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ராசி. நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு நண்பராக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களை மற்றவங்க நண்பர்களாக கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அவ்வளவு சிறப்பான ராசி. உங்கள் குடும்பத்திலேயே இப்போ ஒரு ரொம்பவுமே இளைய மகனோ மகளோவோ இருந்தால் கூட அந்த குடும்பத்துக்கு தூணாக நிற்கிறவங்க நீங்கள் தான். அதுவும் குடும்பத்துக்கு பெரும்பாலும் இந்த ரிஷபம் முதல் குழந்தைங்களாக பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தையே தன்னோட பொறுப்பில் சுமக்கின்ற ராசி ரிஷபராசி. இந்த பதிவு பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனாவது குழந்தை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பெரும்பாலும் முதல் குழந்தையாக பிறக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டதுன்னு சொன்னோம்ல, உங்களுக்கு பாருங்கள் தனித்துவமான கலைகள் ஏதாச்சும் கண்டிப்பாக இருக்கும். படிச்சிருக்கீங்க, படிக்கல, வேலை தெரியும், வேலை தெரியல அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. கண்டிப்பாக உங்ககிட்ட நுணுக்கமான கலைகள் இருக்கும். உங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அப்படியே சிறப்பாக செய்வீங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே நம்பிக்கையான ஒரு நபராக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. எப்படின்னா இந்த கலை, இசை, இயல், நாடகம், நல்லா பாடுறது, நடிக்கிறது, நல்லா டான்ஸ் ஆடுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த சிற்பம் செதுக்கிறது, ஓவியம் வரைகிறது, அதே போல் செய்கிற வேலையில் கூட உங்கள் வேலை தனித்துவமாக தெரியும். எந்த வேலைக்கு வேணாலும் நீங்கள் போகலாம், ஆனால் உங்கள் வேலையில் தனித்துவமாக நீங்கள் தனிப்பட்டு தெரிவிங்க. அவ்வளோ அற்புதமான அமைப்பு கொண்டது ரிஷபராசி. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, அதாவது சுபபலன் என்ன கெடுபலன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா நாம் கெடுபலன் வராமல் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான் தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். ரிஷபராசிக்காரங்க நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. அது அற்புதமான பலன்கள் எல்லாமே பெற முடியும். ஆமாங்க, சுக்கிரனுக்கு அதிபதியாக பெருமாள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். அதே போல் மகாலட்சுமியுமே சுக்கிரனுக்கு அதிபதிங்கிறதுனால பெருமாளை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறதுனால 3 இறை வாய்ப்புகளையுமே நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், பெருமாள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் 3 முறை. அப்படி பண்ணுறப்ப கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையோ வேண்டுதலையோ நினச்சிட்டு பண்ணுங்கள். இந்த வேண்டுதலும் பிரார்த்தனையும் விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை முழுக்க நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் சுய ஜாதக கணிப்பால் மட்டும் பெற முடியும். அரிய வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. எதிர்காலத்தில் வரக்கூடிய நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டால் நம்ம வாழ்க்கை இன்னுமே சுபிட்சமாக இருக்கும். அதனால தான் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். உங்கள் ஜாதக கணிப்பை கணிச்சுக்கோங்க, நன்மை கண்டிப்பாக வரும். சூரியன் சிம்ம ராசியில் பயிற்சியாகி அங்கே உச்சம் பெற்று இந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு.
கடகத்தில் குரு உச்சமடைகிறதும் சூப்பரான ஒரு வாய்ப்பு தான். அதே போல் இந்த சிம்ம ராசிக்கு நகர்ந்து சூரியனோட புதனும் இணையக்கூடிய யோகம் இந்த மாதம் அமையுது. இதனால் புத ஆதித்ய யோகம் உருவாகுது. சூரியனோட ஆளுமை 12 ராசிக்காரர்களுக்குவே தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் இப்போ ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ராசியை சேர்ந்த உங்களுக்கு சூரியன் பயிற்சி உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திலேயே மாற இருக்குது. உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அதுக்கப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இந்த மாதம் செயல்படணும். எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமோ கௌத்துமோன்னு செஞ்சுட்டு பிரச்சனைகளில் சிக்கிடாதீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயுமே உங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் சில முக்கிய முடிவுகளையும் விவாதம் செய்வதற்கான வாய்ப்பு இப்போ வருது. குடும்பத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எதுவானாலும் சரி, அதை நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது உங்களையே மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரமும் உழைப்புக்கான மரியாதையும் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களுக்கு இந்த மாதம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப சூழலையும் சரியாக கையாண்டாலே போதும். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி பணம், பொருள், வரவு, பொருளாதாரம், காதல் இது எல்லாமே சிறப்பான ஒரு அம்சங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதுவரைக்கும் துன்பங்களை கடந்து வந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இன்பத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது அற்புதமான ஒரு சூழல். அதனால் இன்னுமே கவனமாக செயல்பட்டால் நல்லது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வந்தாலுமே அதை பொறுமையாக கையாளுங்க. ஏன்னா குடும்பத்துக்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணுற விஷயம் நல்லதாக இருக்கும். நல்ல பலன் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதுக்கு முன்னாடி சில இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பொறுமை, உங்களுக்கான வெற்றி, இது எல்லாமே வரும். உங்களுடைய சொத்து, உங்கள் முதலீடு இது தொடர்பான விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் அவசர முடிவு மட்டும் எடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா அவசர முடிவு ஆபத்து கொடுத்துரும். சொத்து சம்மந்தப்பட்ட அவசர முடிவு கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இப்போ ஏதாவது நிலம், வீடு இது மாதிரி ஏதாவது வாங்குறீங்கன்னாலோ இல்லை விற்கிறீங்க அப்படின்னாலுமே கவனமாக தான் இருக்கணும். எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி கையெழுத்து போடுங்க. யாருக்கும் தேவையில்லாமல் வாக்குறுதியோ உத்தரவாதமோ தரவே தராதீங்க. இந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். வாக்குறுதி கொடுத்துட்டு என்னால் பண்ண முடியல அப்படின்னு பிரச்சனைகளில் சிக்கிறாதீங்க. பேர் கெட்டுடும். முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக பொறுமையாக அந்த ஒரு விஷயத்தையும் கையாண்டால் நன்மையை நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் எல்லா தகவல்களையுமே கவனமாக செயல்படணும். அதுவும் முதலீடு தொடர்பாக ஏதாவது விஷயத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது எல்லோருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. இப்போ குடும்பத்திட்ட கலந்து ஆலோசனை செய்கிறது வேறு விஷயம். மற்றபடி நீங்கள் நண்பர்கள்கிட்டயோ கூட்டாளிங்கக்கிட்டேயோ நான் இதை பண்ண போகிறேன், இப்படி தொழிலை விரிவுபடுத்த போகிறேன் அப்படின்னு பெருமையாக யாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் அமைதியாக பொறுமையாக செய்யுங்க. அந்த விஷயம் நல்லதானதுக்கப்புறம் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் முன்கூட்டியே எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருக்குமே தெரியப்படுத்தாதீங்க. இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்தான். குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில இடர்பாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த மாதம் கிரக நிலையை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் சொந்த வீட்டுக்கு வலுவடையும் போகிறாரு. இந்த மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மகத்தான காரியம் பலவுமே மாத இறுதியில் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் உத்தியோகத்தில் கூட பாருங்கள், இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எண்ணத்தை பூர்த்தி செஞ்சு வைக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப சூழலுமே அமோகமாக இருக்கும். மாத முற்பகுதியில் மட்டும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கூடுதலாக கவனம் செலுத்தி உங்களுக்கான வேலையை செய்கிறது நல்லது. பெரும்பாலும் பாருங்கள், மாதம் முதல்ல எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாதது போல தான் சூழலே உருவாகும். அதை நீங்கள் கவனமாக கையாளணும். இந்த கோபம், மனக்குழப்பம் இது கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதை சரியாக கையாள தெரியணும். இப்போ பாருங்கள், மாதம் பிறந்து 2 நாள் ஆயிடுச்சு. மாதம் முதல்லையே இந்த கோபம், இந்த மனக்குழப்பம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அதை கரெக்டாக கையாள தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த மாதம் நன்மையை பெறலாம். கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக பொறுமையாக உங்கள் வேலையை செஞ்சு பாருங்கள். அதன் இறுதியில் உங்களுக்கு நல்லது நடக்கும்.
குலதெய்வ வழிபாடால் உங்களுக்கு வரக்கூடிய குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சிம்ம ராசிக்கு புதன் வரும்போது உங்கள் ராசிக்கு இந்த 2, 5 இந்த 2 இடமும் இருக்குல்ல, அந்த 2 இடத்துக்கு அதிபதி தான் இந்த புதன். தனஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் இருக்கிறாரு. அவர் இந்த மாதம் சிம்ம ராசிக்கு வராரு. இதன் விளைவாக நல்ல பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரதுக்குமே வாய்ப்பு இருக்குது. கல்விக்காக எடுக்கிற முயற்சி கைகூடும். பிள்ளைங்களோட கல்வி, பிள்ளைங்களோட கல்யாண கனவு நனவாகும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது போன்ற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். பிள்ளைங்களோட எதிர்கால நலன் கருதி எடுக்கிற முயற்சியில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும். முதல்லயே சொன்னோம்ல, புது ஆதித்ய யோகம் வருது அப்படின்னு. இதனால் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை நீங்கும். வாடகை கட்டடத்தில் நடத்திட்டு வந்த உங்கள் தொழிலை கூட இப்போ சொந்த கட்டடத்துக்கு மாற்றுறதுக்கான முயற்சி செஞ்சால் கைகூடும். அரசு வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சவங்க எதிர்பார்த்த பலனை இப்போ பெறுவீங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், புகழும் அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் சேரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட நட்பு இப்போ நல்லதாக இருக்கும். கலைஞர்களோட தேவை பூர்த்தியாகுது. மாணவ மாணவியருக்கு கல்வி விருத்தி ஏற்படக்கூடிய யோகம் அமையுது. பெண்களுக்கு இல்லத்தில் நல்ல சம்பவம் நடக்கும். குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எல்லா அம்சங்களுமே சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கவனமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். நிதானமாக பொறுமையாக உங்களுக்கான வேலையை செஞ்சால் நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்களுக்கு சேர உங்கள் குலதெய்வ வழிபாடை இந்த மாதம் மறக்காமல் செஞ்சுடுங்க. அது அற்புதமான நல்ல பலன்கள் பலவும் கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு அப்படிங்கிறது நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.